ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சு குருமா. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பறிச்சிருவோம். 2034 தான் பறிச்சிருவோம். லஞ்ச் சாப்பிட போகிறோம். காலையில் சாப்பிட்ட அதே இடம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டும். எடுத்து வேணா வாங்கிக்கிறீங்களா? மறைக்கிறதாண்டா உனக்கு இல்லை. எப்பயும் போல மறைச்சிட்டான். சாப்பிட்டாச்சு. சாப்பாடு இந்த பேக்கேஜில் வர்றது பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகே, ஒர்த்தபிள். ஆனால் ஒரு சில மைனஸ் இருக்குது. என்னன்னா அரிசி வந்து வேற வேறையாக தான் இருக்குது. இல்லை, ஆக்சுவலாக அது கேரளாவை பொறுத்த வரைக்குமே இந்த ஃபால்ட் எல்லா இடத்துலையுமே இருக்குது ரைஸை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் எக்ஸஸாக பே பண்ணி அடிஷ்னலாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பரோட்டா, நான் அது மாதிரி. ஆனால் ஃபுட் இஸ் ஓகே. சிக்கன் அதே மாதிரி எல்லாமே ஆஃப் சால்ட்டில் தான் இருக்குது. காரம்லாம் கம்மியாக தான் இருக்குது. எல்லாமே ஓகே. காம்போவில் வர்றது கரெக்டாக இருக்குது. காம்போவில் என்னென்ன வருது, இந்த பேக்கேஜில் என்னென்ன வருதுன்றது நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட 3வது தடவை சொல்லிட்டேன். கூடிய சீக்கிரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ஒரு இடத்துல நாங்கள் உட்காந்தா தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு போயிட்டு ஆஃப் ரோடு சவாரியில் டாப் வியூவுக்கு போகிறோம். அதெல்லாம் பார்ப்போம். நைட்டு நான் கேம்ப் ஃபயரில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஆண்டாளு வாயில் என்ன ஓட்டு கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாட்டா. ஐயா வாய் ஊடுதானே, கொஞ்சம் விடல. போட்டு
நல்லபடியாக தான் ட்ரிப் ஆரம்பிச்சிச்சு. 10 பேர், 3 அன்பான குழந்தைகள்னு ஒரு வாந்தி வந்து இதுல சோகம் என்னன்னா ஹரியை எங்களால் காப்பாற்ற திரும்பி அவன்கிட்ட வந்துருச்சு மொட்டை மாமான்னு. தர்பூசணா வாந்தி வரும் பாப்பா திருப்பி. அப்படியே எடுங்க, தீபன் எடுங்க. அம்மா செல்லு விழுந்துருப்பா. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நீங்க இந்த மாதிரி மானையும் பார்க்கலாம். ஆமாங்க, ட்ரெக்கிங் வரப்ப இந்த மாதிரி மானலையும் பார்க்கலாம். பிரிஞ்சு குருமா சேனல். ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சு குருமா. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மலை உச்சியில் நிற்கிறோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டி மாட்டிட்டு நிற்குது. எப்படி போகிறது என்னன்னு தெரில. இதோட ரிட்டர்ன் ரூட் அந்த பக்கம் இருக்குன்றாங்க. சுற்றி வந்தால் தான் தெரியும் என்ன செய்தின்னு. எல்லா டிரைவரும் ஒரே இடத்துக்கு போயிட்டாங்க. ஹேண்ட் பிரேக் இருக்கா என்னன்னு கூட தெரில எங்களுக்கு வண்டியில். முன்னாடியே போச்சுன்னா வருது. இப்போதான் வர வழியில ஒரு மான் பார்த்தோம். அந்த மானை பிடிக்கிறதுக்கு ஒரு புலி வருதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. புலி வருது. ஓகே வாங்க பாப்போம். என்னடா இப்படி சத்தம் போடுற? நானே பயந்துட்டேன்டா. ஏன்டா நீ டிரைவர் அங்க போட்டு வந்துட்டோம். அடங்குதா? நம்ம போனது வாகமன்னா. இதே மாதிரியே நடுவில் தண்ணி வரும். நம்ம நின்று உட்காந்து போட்டா பிடிச்சானம்மா. நம்ம எதோ பார்த்தோமே, சிறுத்தை எதையோ பார்த்தோம் தானே இங்க நின்றுதான். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சரி சரி சரி, அவ்வளவுதான். நான் வந்துட்டோம் பாரு. சொல்லுங்க, உங்க அனுபவம் எப்படி இருந்துச்சு? யாரு இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? செத்து பொழைச்சு வந்திருக்கேன். கேர்ள்ஸ் வேணாம்.
சொல்லுங்க உங்க அனுபவத்தை சொல்லுங்க. உள்ள போனாரா அண்ணன் கல்வி கலங்கிருச்சு உண்மையில அழுதுல உசுறு வந்துருச்சு. இப்ப திருப்பி போடுங்க, எப்படி போவீங்க? அம்மாங்க இருக்குது சொல்லிட்டாங்களா? கார்ல எடுத்துன்னு போவாங்க. அது வந்து ஒப்பட்ட மாதிரி இனிப்பு தின்னாரா நேரத்துல சாப்பிடுவானே, என்ன வேணா சாப்பிடுவானே. அமௌண்ட் சொல்றானா அண்டா வாங்கி கொடுங்கடா டேய். இது என்ன பண்றான்? எட்டு வாங்குறேன் டைவ் எடுத்து பண்ணாரும் ஆத்தாடி அமுகு டுமுகு அமால் டுமா அமுகு டுமுகு அமால் டுமா அமுகு டுமுகு அமால் டுமா